எப்பயுமே சொல்றதுதான், விஜயகாந்த் மகன் என்பதே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அது மிகப்பெரிய பதவி. அது மக்கள் எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு ஆரவாரமா அவங்க வரவேற்பு எனக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு தேமுதிக இளைஞரணி செயலில் வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி தான் செஞ்சுட்டு வருது. நிச்சயம் மக்களோட பூர்த்தியை நான் சரி செய்வேன். அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இருக்காங்க, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இளைஞர்கள் இருக்காங்க. கேப்டன் வீட்டுக்கு வீடு ரேஷன் கொடுக்க வரும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல கேப்டனோட கொள்கைகள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதோட சார்பாக இளைஞர்கள் நாங்க இன்னைக்கு தேமுதிக சார்பாக அது மக்களுக்கு கொண்டு சேரணும். பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு தேமுதிக நோக்கி என்னை நம்பி வரணும். கண்டிப்பாக ஒரு புதிய தமிழகம் தேமுதிகாவில் உருவாக்கப்படும் இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது என்ன இது தேர்தல் பணி தானே. இது எங்களோட 234 தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோம் நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எங்க செயற்குழு பொதுக்குழு இப்ப கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு. ஜனவரி 9 கடலூர்ல மாநாடுன்னு அறிவிச்சிட்டோம். எங்களோட வேலைகளை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப கூட எல்லா அணிகள் மீட்டிங்கள் தினந்தோறும் கட்சி ஆபீஸில் நடந்துட்டு இருக்கு. அந்நியார் தலைமையில எங்களோட வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தேமுதிக பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்க பலம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்க அறிவிப்பு வரும். அதான் சொல்றேன், உரிய நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்றோம். பேசியிருக்கேன். அவரும் எனிமி இல்லையே. கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்கீங்களா? இல்லைங்க, நாங்க அவருக்கு முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயனை நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதான் முதல் முறை அவரை நான் சந்திச்சது. இந்த மாதிரி ஒரு சாதாரண தரப்பான கூட்டணி விஷயங்கள்ல நாங்க எதுவும் பேசுறதில்லை. நிச்சயம் கேப்டன் இல்லாம எங்க எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்கு. கேப்டன் இல்லாம முதல் சட்டமன்றம் இருக்குண்டு. ஆனா அவரோட ஆசையும் கொள்கையும் வென்றெடுக்கிறது தான் எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை. நிச்சயமாக வரப்போற 2026 எங்க அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்க பொறுப்பாதல் விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அரசியல் வரதுக்கு முன்னாடி நீங்க அரசியல் வருவாங்க, 2 பேருமே இளைஞர்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எனக்கு 33, அண்ணனுக்கு 50. அதனால என்னை ஒப்பிடாதீங்க. அவர் என்னோட சீனியர். இல்ல நான் சொல்லி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும் போது எனக்கு நீங்க அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்கு. அதை நான் பெருமையா எடுத்துக்கிட்டு அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன். ஆனா அனுபவம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெரிய ஆளு, அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிகவோட பலம். இன்னைக்கு விஜய் பிரபல நாங்க வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரோம். நாங்க ஆசைப்படுறோம். இல்ல நிறையும் இருக்கு, குறையும் இருக்கு. எல்லாமே சூப்பர்னு சொல்ல எல்லாரும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அதை மக்கள் தான் அடுத்த தேர்தலில் முடிவு பண்ணும். அதை நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நான் திமுக ஓட்டு போட போறது இல்லை. ஆனா நான் அதை சொல்லி எதுவும் எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்சதுல கேப்டன் ஜெயலலிதா ஒரு உச்சத்தொடர் எதிர்கட்சி தலைவர் அந்த ரேஞ்சு வரைக்கும் போனாங்க. இப்ப அதுக்கு பிறகு விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் எம்ஜிஆருடைய ஆட்சியை நாங்க எம்ஜிஆர் எப்படி 1979 வந்தோமோ அந்த அளவுக்கு நாங்க இந்த 2026 சட்டமன்றத்துல நாங்க சாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறது அது அவரோட நம்பிக்கை, அவரோட சொல்றது அவரோட நம்பிக்கை. இது மக்கள் தான் தேர்வு செய்யணும். அதே தான் கேப்டன் தான் சொன்னார். 2020 கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு லஞ்சமும் மூலம் ஒழிப்போம் எந்த தலைவர் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க? கேப்டன் தான் சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கு கேட்டீங்கன்னா தேமுதிக 1% நீங்க தான் சொல்றீங்க. அதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையாது. இன்னைக்கு மக்கள் யாருக்கிட்ட இருக்காங்க? இன்னைக்கு மக்கள் 2011 கேப்டனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல ஆதரவு இன்னைக்கு 2026 மக்கள் இன்னைக்கு அந்நியாருக்கு கொடுப்பாங்க நான் நம்புறேன். இன்னைக்கு எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சி மேலே மக்கள் நம்புறாங்க. நிச்சயம் 2026 ஒரு பொற்கால கட்சியா தான் யார் சொன்னா? போன தேர்தல் நீங்களே பாத்தீங்க, நான் சொல்ல. அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க 10 லட்சம் 12 லட்சம் வாக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி பெற்றிருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதை நீங்க பாத்தீங்க. அதிமுக சார்பாக விருந்தினர்கள் நானே போட்டி போட்டேன். எவ்வளவு வாக்கு வாங்க உங்களுக்கும் தெரியும். அதை நான் பெருமையா சொல்ல, ஒரு கணக்கெடுப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கே தெரியும். கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? அது தலைமையே இப்ப ஏடிஎம்கேன்றது பெரிய கட்சி. அப்ப இந்த கேள்வி நீ அங்க கேட்கணும். அப்படி அமைஞ்சா எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இணையும் போது அது டிவிக்கு ஏடிஎம்கே டிஎம்டிகே இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு பக்கமா சேர்ந்து கூட்டினாலும் யாராக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பெருசா தான் இருக்கும். ராஜ்யசபா சீட் தொடர்பா ஏற்கனவே ஏடிஎம்கேயோட நம்ம கூட்டணி இருக்கும்போது நம்ம பேசணும். இது வரைக்கும் அது அவங்க வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிற அமைச்சர் கொடுக்குறாங்க. நம்ம உங்களுக்கே தெரிய வரும். சரி, நன்றி.